சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு விஜயாவை பற்றின உண்மை எல்லாம் தெரிய வந்ததால் அங்கே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போனதாலையும் பார்வதி என்ன செய்யனே தெரியாமல் இருக்காங்க. விஜயாவுக்கு உதவி செஞ்சது பெரிய தப்பு தான். அது மட்டும் இல்லை, விஜயாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அதனால தான் விஜயாவுக்கு உதவி செஞ்சேன். இனி நம்ம ஃப்ரெண்டு முகத்தில் எப்படி முழிக்கிறது, எப்படி மன்னிப்பு கேட்குறது? நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் விஜயாவுக்காக அவங்கள நாமளும் ஏமாத்திட்டோமே அப்படின்னு பார்வதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இப்படி யாருக்கும் உதவி செய்யாத விஜயாவுக்கு உதவி செய்யாமல் எப்பயுமே எல்லாருக்கும் உதவி செய்கிற முத்து மீனாக்கு தான் நாம் முதல்ல உதவி செஞ்சுருக்கணும். அவங்கள பற்றி தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பாராட்டி பேசியிருக்கணும். ஆனால் நாம் செஞ்சதும் பெரிய தப்பு தான். எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என் விஜயாவுக்காக இல்லைனாலும் எனக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பார்வதியும் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயாவால் முத்து மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு அப்பா எப்பயும் சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டியும் ஆசைப்படுவாங்க. அம்மா எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் நாங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, முத்து மீனாவால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளையும் வச்சுருக்குறோம். மனோஜ் இனி கடைக்கு போகவே முடியாது. எல்லாரும் மனோஜை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே மனோஜும் ரோகிணி அந்த என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் தேவையில்லாமல் அந்த ராணியோட வீட்டில் போய் பிரச்சனை செய்ய அவங்களும் என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. இனி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட என்னை மதிக்க மாட்டாங்க ரோகிணி. இனி நீ தான் கடையை பார்த்துக்கணும் போல அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாக இரு மனோஜ். எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீ தான் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியே. இப்போ பாத்தியா, உன் ஃப்ரெண்டை நம்பினல. இப்போ உனக்கு என்ன நிலமைன்னு? உனக்கு இப்போ கடைக்கும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது. உன்னால் எல்லாரும் அவ்வளோ கோவமாக இருக்காங்க. மீனாவும் முத்துவும் மட்டும் இல்லைன்னா நீ வெளியில் வந்திருப்பியா என்ன? எப்படியோ மீனா முத்துவும் நம்ம மேலே உள்ள கோவத்தை பெருசாக எடுத்துக்காம நம்மளை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட பேசி நீ வெளியில் வர காரணமாக இருந்ததே முத்து மட்டும்தான். இருந்தாலும் விஜயாத்தை உன்னால் ஏன் மேலே கோவமாக இருக்காங்க. உன்னால தான் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எப்படியோ நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு உனக்காக யோசித்து உங்கள் அப்பா பணத்தை உனக்கு எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீயும் நல்லா தானே பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்த. இப்போ பிஸ்னஸ்லேயும் உனக்கு கவனம் இல்லை. அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் ஏமாத்துறாங்களேன்னு அதை பற்றியே யோசித்து இப்படி மாட்டிக்கிட்டே மனோஜ். இனி நீ கடைக்கு போனாலும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாருமே உங்ககிட்ட சரியாக பேசவும் மாட்டாங்க. நீ இப்படி ஒரு வேலை செஞ்சது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. வீட்டில் மீனா ஸ்ருதின்னு யாராவது உன்னை மதித்து பேசுவாங்களா? உன் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு நீ செஞ்ச இந்த வேலையால் வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே மட்டும் இல்லை, என் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிற? என்னை ஏன் மனோஜ் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற? உன்னால் எனக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது தெரியுமா? இதுக்காக தான் நீ பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும்னு இத்தனை நாள் மீனா முத்து உங்கள் அப்பான்னு எல்லார்கிட்டையும் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்படி செஞ்சு என்னை தலைகுனிய வச்சுட்டியே மனோஜ். நான் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட விஜயாத்தை என்னை திட்டுறாங்க. அதில் ஒரு காரணம் இருக்கும். நீ செய்கிற தப்புக்கும் நான் தான் மனோஜ் இந்த வீட்டில் திட்டு வாங்குறேன். பேசாமல் நீ இந்த வீட்டில் இருக்காத, இங்கேருந்து கிளம்பி போயிட. அப்போ தான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் மனோஜுக்கு சந்தோஷமே இருக்காதுன்னு உங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த மீனா முன்னாடி எப்பயுமே நான் தலை குடிஞ்சு நிற்கிறேன், பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, நீ இனி அழுகிற மாதிரி நான் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். தப்பு தான் என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன் பாரு. எல்லாமே என் தப்பு தான். நீ தப்பாக நினைக்காத, என்னை மன்னிச்சிரு ரோகிணி அப்படின்னு கண் கலங்கி மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். மீனாவுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, நானும் நினச்சேன் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி யோசித்து பிஸ்னஸ் செய்கிறீங்க. உங்கள் முயற்சிக்கு ஒரு நல்ல நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்கன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ரவி கூட தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி தான் ரொம்ப பாராட்டி பெருமையாக சொல்லிகிட்ருக்க. அங்கே எல்லாருமே நீங்கள் செய்கிற இந்த முயற்சியெல்லாம் பார்த்து உங்களை ரொம்பவே பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே இப்படி செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி, மீனா நீங்கள் இப்போ ஆரம்பித்த புது பிஸ்னஸ் தான் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துட்டுருக்கு. ஏன் என் அம்மா கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, மீனா என்னவோ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காளாமே அப்படின்லாம் கேட்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்,
நிறைய பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸை பற்றி தெரிய வருது. நீங்கள் அதனால் கண்டிப்பாக முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும், என்ன ஸ்ருதி சொல்லிகிட்ருக்க? மீனா ஆரம்பித்த இந்த புது பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சா? சம்மந்தி கூட கேட்டாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவை தேடி வீட்டுக்கு 2 3 பேர் வராங்க. உடனே விஜயாவும், ஆமாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ருதியும் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, மீனா இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்கள தேடி தான் வந்திருக்கோம். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, மீனா உங்களை தேடி தான் மீனா, உங்கள் பிஸ்னஸ்க்காக தான் நான் சொன்னல மீனான்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உபசரிக்கிறாங்க. மீனாவும் என்ன சார் சொல்லுங்கன்னு கேட்க, நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பழங்களை வச்சு இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் செஞ்சு கொடுக்குறது, இதன் மூலமாக எந்த ஒரு நீங்கள் கொடுக்குற பொருள் எதுவுமே வீணாகாது, மற்றவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இப்படிலாம் கூட நம்ம மற்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறது, நம்ம gift கொடுக்கறதுன்னு இதெல்லாம் செய்யலான்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் எங்களுக்கும் ஒரு 4 5 விதமான இந்த மாதிரியான பொருளெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்ல, வந்தவங்களும் அதே மாதிரி மீனாவுக்கு ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும், பரவாயில்லையம்மா மீனா, தேடி வந்து இப்படி உனக்கு ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உன் முயற்சி என்றைக்குமே நல்லபடியாக நீ முன்னேறி வருவம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்க, அப்படி என்னங்க பெரிய ஒரு வருமானம் வந்துட போகுது, மனோஜ் மாதிரியா சம்பாதிக்க முடியும்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலையும், நீ தான் பார்க்குறல்ல, இப்போ தெரிஞ்சுப்ப மீனாவோட அருமை பெருமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, வந்தவங்க எல்லாருமே மீனாவுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதா? இங்கே 3 4 பேர் வந்தாங்க, அவங்களே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா, இதே மாதிரி மீனா நிறைய ஆர்டர் எடுத்து செஞ்சா நிறையா வருமானம் வரும் போலயே. நான் தான் மீனாவை சாதாரணமாக நினச்சிட்டேன்னா என்ன? மீனாவை பற்றி புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் போல. மனோஜ் கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு சொன்னான். ஆனால் கடையில் மனோஜ் வேலை செய்யலை, தேவையில்லாமல் பிரச்சனை தான் செஞ்சிட்ருக்கான். ஆனால் மீனா வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இப்படி கிடைக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் வீட்டிலேயே இருந்து செஞ்சு கொடுக்குறா. அதன் மூலமாக இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறாமையோடு பார்த்துட்ருக்காங்க விஜயா. உடனே முத்துவும், என்ன மீனா வீட்டுக்கெல்லாம் தேடி வந்து இப்படி ஆர்டர் கொடுக்குறாங்க, நிறைய பணமும் கிடைக்குது, இந்த பிஸ்னஸை பற்றி நான் கூட சாதாரணமாக நினச்சிட்டேன், உண்மையாகவே உனக்கு நிறைய திறமை இருக்கு மீனா, இவங்கெல்லாம் உன்னை பாராட்டிட்டு போகிறதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, நான் மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்க, நீங்களும் ஸ்ருதியும் தான் காரணம். நான் இப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னு யாருக்குமே நான் சொல்லலை, வீட்டில் உள்ளவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்ருதி மூலமாக தான் எல்லாருக்குமே நான் பிஸ்னஸ் செய்கிறது தெரிய வந்தது. வீடு தேடி ஆர்டர் தரது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபோன் செய்கிறாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு இப்படியெல்லாம் வேணும், இந்த இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மீனா. உடனே மீனாவும், பார்த்தீங்களா எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, உண்மையாகவே இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க, கிடைக்கிற வருமானம் போதும், மாடியில் முதல்ல ரூம் கட்டணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும், அதுக்காக எனக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் நான் ஆரம்பித்த 2 3 நாளையிலேயே நல்ல வருமானம் வருது இல்லைங்க, அதனால் இந்த பிஸ்னஸை நான் கண்டிப்பாக செய்வேன், இந்த பிஸ்னஸ் இதை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, கண்டிப்பாக மீனா உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்கிற, அதன் மூலமாக உனக்கு வருமானம் வருது, நீ ரொம்ப சந்தோஷப்படுற, இதெல்லாம் பார்த்து எங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, உடனே ரவி கிட்ட சொல்கிறாங்க, ரவி நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு, நீங்கள் கேட்ட மாதிரியே நான் உங்கள் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இங்கே ரவிக்கிட்டையும் அவங்க கேட்ட மாதிரி அந்த ஆர்டரெல்லாம் செஞ்சு கொடுக்க, உடனே ரவியும், அண்ணி இங்கே எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இருக்காங்கல்ல, நீத்து கூட உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசினதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க அண்ணின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்னது இது, நீத்து எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்களே மீனா கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்களா, இப்படிலாம் நடந்தால் சரிப்பட்டு வராதே, மீனாவுக்கு என்ன நிறைய ஆர்டர் வருது, டெக்கரேஷன் ஆர்டர் மீனா செய்யும் போதே சிந்தாமணியால் தாங்கிக்க முடியல, டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு சிந்தாமணி நினச்சாங்க. ஆனால் இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, மீனா இந்த மாதிரி புது பிஸ்னஸையும் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வந்துருவா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பற்றி முதல்ல சிந்தாமணிக்கிட்ட நம்ம கேட்டே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா.
அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, மீனா நம்மக்கிட்ட பணம் இருக்குது, முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறோம். நமக்குன்னு மட்டும் இந்த பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மீனா. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அம்மா அங்கே ஒரு கோயிலில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் அப்படி சாப்பாடு தரேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டாங்கல்ல. அதை வந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக செய்வோங்க. நம்மளை பற்றி யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் நம்ம உண்மையாக தான் உதவி செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நமக்கு வர வருமானத்திலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல முத்து, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கெல்லாம் நல்ல வருமானமும் வருது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதில் வந்து நல்ல அம், முன்னேறி வரீங்க முத்து. ஆனால் இந்த விஜயா பொய் சொல்லி ஏமாற்றி எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு தான் செய்யாத உதவியை செஞ்சதா சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தா. அப்படி தானே விஜயான்னு கேட்கும்போது, போதுங்க, அந்த மீனா முத்துவால தான் எனக்கு கிடைக்கிருந்த அந்த வாய்ப்பே கிடைக்கல. இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேனே. இப்போ மீனாவும் முத்துவும் உண்மையாக உதவி செய்ய போகிறாங்க. அதுக்காக என்னை பற்றிலாம் இப்படி பேசாதீங்க. வேணும்னா அவங்கள நீங்கள் எப்பயும் போல் பாராட்டி பேசுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த மீனா முன்னாடிலாம் இப்படிலாம் பேசாதீங்க. நான் அதுக்காக பார்வதி வீட்டுக்கு கூட போகாமல், நான் ஆரம்பித்த அந்த கிளாஸ் எல்லாம் கூட நடத்தாமல், எவ்வளோ எ வெளியிலேயே போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். நான் இப்போ வீட்டிலேயே தான் இருக்கேன். உங்கள் பேச்சை கேட்டு நான் எங்கேயும் போகிறது கூட இல்லை. ஏன் பார்வதி கூட எனக்கு ஃபோன் பண்ணல தெரியுமா? ஏன்னா பார்வதியோட ஃப்ரெண்டை நான் ஏமாற்ற திட்டம் போட்டேன்ல. அதனால் பார்வதியவும் அவங்க ஃப்ரெண்டு வெளுத்து வாங்கினதால பார்வதி இப்போ ரொம்ப கோவமாக இருக்கா. என்கிட்ட பேசுறது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அப்படியே இரு. நீ எங்கேயும் போகவும் வேண்டாம், நீ சம்பாதிக்கணும்னு எந்த முயற்சியும் செய்யவும் வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள மருமக எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. உன் பசங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க. முடிஞ்ச அளவு வருமானம் வருது. வீட்டை பார்த்துக்க அவங்க வருமானம் போதுமானதாக இருக்குது. நீ எதுக்கு இப்படி வெளியில் போய் டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ வேற ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன்னு சொல்லி, அதன் மூலமாக எல்லாரையும் வந்து நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் நீ செய்யாத உதவியெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டுருக்க. இனி அப்படிலாம் நீ செய்கிறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். மீனா முத்துவை பார்த்து உண்மையாக உதவி செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனாவும் முத்துவும் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோயிலுக்கு வர சொல்கிறாங்க சந்திராவை. அதே மாதிரி சீதாவையும் அங்கே வர சொல்லிருங்கம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே மீனாவும் முத்துவும் ஏற்பாடு பண்ண மாதிரியே அங்கே வந்த எல்லாருக்குமே மீனா ரொம்ப பாசமாக பேசி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே வந்த எல்லாருமே மீனா முத்துவோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், அதே மாதிரி உங்களுக்குன்னு சீக்கிரமாக வாரிசும் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, உடனே மீனா முத்துவை பார்க்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்த சந்திராவும் எல்லாருமே ரொம்ப உங்கள பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, தினமும் நான் சாப்பாடு கொடுப்பேம்மா. எங்கள் மாமியார் தான் இப்படி எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக சாப்பாடு தரேன்னு பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு நல்ல வருமானம் வருது. எங்களுக்கு அந்த பணம் போதுமா? மீதி பணத்தை இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்டு சீதாவும், அக்கா உன் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. உன் மாமியார் எல்லாரையும் ஏமாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் நீ தான்க்கா எல்லாருக்கும் உண்மையாகவே உதவி செய்கிற. அதுக்காகவே உனக்கும் முத்துமாமாவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுன்றது என்னுடைய ஆசைக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. உடனே முத்துவும், இல்லை சீதா, எதையும் எதிர்பார்த்து நாங்கள் யாருக்கும் உதவி செய்யலை. எங்களுக்கு நல்ல வருமானம் வருது. அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைனாலும் கிறிஷோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன மாதிரியே கிறிஷும் கஷ்டப்படக்கூடாது, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் வந்து உண்மையாக கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அதை கிறிஷோட பாட்டியும் புரிஞ்சுக்கல, கிறிஷோட அம்மாவும் புரிஞ்சுக்கல. ஆனால் எங்கள் அம்மா நானும் மீனாவும் செஞ்ச உதவியை அவங்க தான் உதவி செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாங்க. இதில் நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் எதையும் எதிர்பார்க்கல. கிறிஷ் சந்தோஷமா இருந்தா போதும்னு நெனச்சேன். என்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை மாதிரி கிறிஷோட வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா, அத யாருமே புரிஞ்சுக்கலன உடனே, நான் மனசு வேதனைப்பட்டாலும், எதையும் எதிர்பார்க்காம தானே நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு நானே எனக்கு ஆறுதல் சொல்லிட்டேன்னா பார்த்துக்கயேன். அதனால யாருக்காவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு சீதா. கண்டிப்பா நான் வந்து நெறைய பேர படிக்க வைக்கிறதா இருக்கேன். அதே மாதிரி
இப்படி வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறதாவும் இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சந்திரா, சீதா, சத்யான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக சாப்பாடு ருசியாக இருக்குன்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க, நான் தான் சமைச்சேம்மா நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு மீனாவை பாராட்டிட்டு போகிறத பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனாவும் முத்துவும் நல்ல வருமானம் வருது, அதனால எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்கன்ற கோவத்தில் இருக்காங்க விஜயா. அந்த சமயம் கடைக்கும் போக முடியாம இங்க ராணியாலையும் அவங்க வீட்டுக்காரராலையும் வசமா மாட்டிக்கிட்ட மனோஜ் வந்து ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டிலேயே இருக்கிறத பார்த்துட்டு விஜயா ரொம்ப கோவமா மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. உன்னுடைய நிலைமைய பாத்தியா? என்ன சொன்ன? நான் தான் நல்லா படிச்சிருக்கேன், நான் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்வேன்னு பேசினியே மனோஜ். இப்ப பாரு, உன்ன மாதிரி நிறைய படிக்கலாம் இல்லை அந்த மீனாவும் முத்துவும். ஆனால் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அங்கே நான் உதவி செய்கிறேன்னு சொன்ன இடத்துக்கே போய் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல பேர் வாங்குறாங்க, எல்லாருக்கும் இந்த முத்துவும் மீனாவும் உதவி செய்கிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோவமா பேசும்போது, அம்மா நான் என்னம்மா செய்ய முடியும்? எனக்கு மட்டும் மீனா முத்து மாதிரி வருமானம் வந்தா முதல்ல ரோகிணிக்கும் எனக்கும் தங்குறதுக்கு ஒரு வீடு வாங்கியிருப்பேம்மா. ஆனா இவங்க இப்படி தேவையில்லாம கிடைக்கிற பணத்த மத்தவங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லி இப்படி செலவு செஞ்சுட்ருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க வந்து பெருமையா பேசுறீங்க. என்ன ஏம்மா திட்டுறீங்கன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு உதவி செய்றாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல பேர் வாங்குறாங்க. அவங்கள தேடி வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. ஏன் மீனாவுக்கு தேடி வந்து எவ்வளோ ஆர்டர் கிடைக்குது. நீயும் தானே வந்து இத்தன நாள் கடை வச்சு நடத்துன. யாராவது உன்ன பாராட்டி பேச இந்த வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல மனோஜ் கடையில தான் நான் பொருள் வாங்க வந்தேன் அப்படின்னு யாராவது தேடி வந்து உன்னை பாராட்டி பேசியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. இப்போ சொல்லப்போனா மீனாவும் முத்துவும் தான் இந்த வீட்டில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. உனக்குன்னு எந்த திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. அதான் உன் நிலைமை இப்படி இருக்கு. அவங்கள பார்த்தாவது திருந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், நீ இப்போ சம்பாதிக்கிறதே இல்லை. நல்ல வேலை, ரோகிணியாவது அந்த பார்லருக்கு ஸ்டாஃபாக வேலைக்கு போகிறா. ரோகிணி வேலைக்கு போகலன்னா உன் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ரோகிணி கூட சம்பாதிக்கிறா. ஆனால் நீ எங்கேயும் போகாமல் சம்பாதிக்காமல் உன் பிஸ்னஸை கவனிக்காமல் வீட்லேயே இருக்கிறியே மனோஜ். கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா என்னம்மா, எப்பயுமே என்னை திட்டினதே இல்லை நீங்கள். பாராட்டி பேசுவீங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ மீனா முத்து சம்பாதிக்கிறதுனால என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறீங்கம்மா. இதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? நான் வேற போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்னால் கடைக்கு போக முடியலம்மா. அப்படியே நான் கடைக்கு போனாலும் கஸ்டமரே வரமாட்டிக்கிறாங்கம்மா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் யாரும் என்னை மதித்து பேசுகிறதே இல்லைம்மா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தாம்மா. அவங்க திட்டம் போட்டு என்னை ஏமாத்துறதுக்கெல்லாம் நான் சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சி நான் மாட்டிக்கிட்டேம்மா. நீங்கள் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே அப்படின்னு விஜயாவும் மனோஜை வெளுத்து வாங்கினதாலையும் முத்து மீனாவுக பாராட்டி பேசி சப்போர்ட் பண்ணுறதுனால தாங்க முடியாத மனோஜ் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படி அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தேடி வந்து உதவின்னு கேட்குற எல்லாருக்குமே முத்து மீனா உதவி செய்கிறாங்க. இது எல்லாமே பார்வதிக்கு தெரிய வருது. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க நடந்து வரும்போதே ரொம்ப முடியாமல் நடந்து வராங்க. உடனே மீனாவும், கொஞ்சம் நில்லுங்களேன், அந்த அம்மா ரொம்ப சாப்பிடாம நடந்து வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போகிறாங்கன்னு வேற தெரியல, அவங்களால நடக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறாங்க. உடனே அந்த அம்மாவும், இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் முடியல, நான் வெளியில் வந்தேன், என் பொண்ணோட வீட்டில் தாம்மா தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் கூப்பிட்டு போய் விட்டுருவோம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஏன் தனியாக வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை என் பொண்ணு வேலைக்கு போயிட்டா, ஆனால் கொஞ்சம் முடியல, அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்கம்மா நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி அவங்க கார்லேயே அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே முத்துவும், நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்க, இல்லைப்பா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல, அங்கே டாக்டர்கிட்ட அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு அவங்கள டாக்டர் செக் பண்ணுற வரைக்கும் முத்துவும் மீனாவும் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு மீனா கவனமாக கவனிச்சுட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க பார்க்க ரொம்ப பாவமாக இருக்காங்க. முதல்ல நம்ம சாப்பாடு வாங்கி தருவோம். அப்புறம் அவங்கள எங்கே சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போவோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. கண்டிப்பாக மீனா, இவங்க தனியாக எப்படி வீட்டுக்கு போவாங்க? பாவம் அவங்களால நடக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வேற தனியாக வந்திருக்காங்கல்ல அப்படின்னு முத்துவும் மீனாவும் அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்கள உடனே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்ல, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேம்மா அப்படின்னு அவங்க கார்லேயே அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மா வேற யாரும் இல்லை, பார்வதியோட ஃப்ரெண்டு விஜயாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னேன் அங்கே கோகிலாவோட அம்மா தான் அவங்க. என்னுடைய பொண்ணு வேலைக்கு போனதால் என் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணுன்னு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் பேசிகிட்டு இருக்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ தான் முத்து சொல்கிறாரு, மீனா, இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்கல்ல, பார்வதி அத்தை வீட்டில் வந்திருந்தவங்கல்ல, பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மான்னு நினைக்கிறேன், அங்கே பாரு அப்படின்னு அங்கே இருந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்க, ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் முத்து மீனாவுக்கு தெரிய வருது, இவங்க வேறு யாரும் இல்லை, பார்வதி அத்தை அவங்க ஃப்ரெண்டோட அம்மா தான். அவங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் எதுக்கு இவங்கள தனியாக அனுப்பணும்? என்ன இருந்தாலும் அவங்க வர வரைக்கும் இவங்கள நம்ம தான் பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட மீனாவும் முத்துவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்வதியோட ஃப்ரெண்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முத்து மீனா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சியோட, முத்து நீங்களா அப்படின்னு கேட்க, உடனே கோகிலாவோட அம்மாவும் நீ வேற வேலைக்கு போயிட்ட, இங்கே முத்துவும் மீனாவும் தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் எனக்கு நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை வழியில் பார்த்த இவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. நான் வந்து என்னை சாப்பிட வச்சாங்க. வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீ வர வரைக்கும் இவங்க இங்கேயே இருந்திருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா முத்து, உங்கள் அம்மா மாதிரியே நீங்களும் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் விஜயா உதவி செய்கிற மாதிரி ஏமாத்துனாங்க. நீங்கள் எல்லாருக்கும் உண்மையாகவே உதவி செய்கிறீங்களே, உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். முத்துவும் மீனாவும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் நம்ம ஒரு நல்ல வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் விஜயா உண்மையாகவே உதவி செய்கிறாங்கன்னு நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க முத்து, உங்களுக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இல்லைம்மா நீங்கள் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு நாள் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உடனே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்ப, உடனே இங்கே கோகிலாவோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியாம்மா, இங்கே முத்துவும் மீனாவும் எனக்கு செஞ்ச உதவியால் இப்போ அவங்கள பற்றி நீ புரிஞ்சுக்கிட்ட. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களாம் தினமும். அது மட்டும் இல்லாமல் நீ உதவி செய்யணும்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் உதவி செய்யணும். இவங்களுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இந்த முத்துவோட அம்மா விஜயாவும் இப்படி தான் உதவி செய்கிறேன்னு என்னை ஏமாற்றிட்டாங்க. அதனால் சரியாக விசாரிக்காமல் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் உதவி செய்யவே முடியாது. நான் பார்த்துக்கிறேம்மா. ஆனால் இவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தான் தெரியுது அப்படின்னு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து முத்து மீனா தன்னுடைய அம்மாவுக்கே உதவி செஞ்சுருக்காங்கன்னா மற்ற எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாங்க, பார்வதி கிட்ட இதை பற்றி நம்ம கேட்டால் என்ன, இல்லை இவங்க உண்மையாக உதவி செஞ்சால் இந்த விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி விஜயா தன்னுடைய பையன் முத்துவை கூட மகனாக ஏற்றுக்காமல் இருக்காங்க, மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அவங்க முன்னாடி முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் வந்து முத்து மீனாவை பாராட்டணும், இப்படிலாம் நம்ம செஞ்சாதான் இந்த விஜயா திருந்துவாங்க அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. பார்வதியை பார்த்துட்டு கோகிலாவுக்கு கோவம் வருது. என்ன பார்வதி இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, இல்லை கோகிலா, என்னை நீ மன்னிச்சிரு. விஜயாவுக்கு நான் உதவி செஞ்சதுனால நீயும் என்னை கோவமாக திட்டிட்ட, என்கிட்ட பேச மாட்டேல்ல, அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். இனி நான் விஜயாவுக்கு உதவி செய்ய மாட்டேன் கோகிலா அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், அதனால தான் நீ சொல்கிற எல்லாமே உண்மைன்னு நினச்சேன். ஆனால் நீயும் அந்த விஜயாக்குள்ள சப்போர்ட் பண்ணியிருக்க. உண்மையாகவே விஜயா உதவி செஞ்சுருந்தாங்கன்னா நீ சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க யாருக்கும் உதவி செய்யவே இல்லையே. ஆனால் முத்து மீனா அப்படி இல்லை தெரியுமா, என் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறது முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க கோகிலா.
பார்வதியோட ஃப்ரெண்டு இப்படி முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேச இதை கேட்டுட்டு பார்வதியும், அப்போ முத்து மீனா உதவி செய்கிறது என் ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்கா? அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கே உதவி செஞ்சுருக்காங்களா? முத்து மீனாவோட நல்ல மனசு வேறு யாருக்கும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நானும் உன்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசணும்னு நினச்சேன்னு கேட்குறாங்க. உடனே பார்வதியும், முத்துவும் மீனாவும் இப்போ நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்களாம். நிறைய பேரை வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அப்புறம் தினமும் வந்து சாப்பாடு கொடுக்கறது, யாரெல்லாம் உதவின்னு கேட்டு வராங்களோ எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. மீனா இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்களுக்குன்னு வர கொஞ்சம் வருமானத்துலேயும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நல்ல மனசு வேறு யாருக்கும் வராதுல்ல அப்படின்னு இங்கே மீனா முத்துவை பற்றி பேசும்போதே இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா, இனி உன்கிட்டலாம் நான் கேட்க போகிறதில்ல. மீனாவும் முத்துவும் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு நானே போய் பார்ப்பேன். உண்மையாகவே அவங்க உதவி செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மீனாவோட பிஸ்னஸ்க்கும் நான் உதவி செய்ய போகிறேன்னு சொல்ல உடனே பார்வதி சந்தோஷமாக, உண்மையாவான்னு கேட்க, ஆமாம் விஜயா உன்னுடைய ஃப்ரெண்டு. ஆனால் விஜயாவுக்கு நான் என்றைக்கும் உதவி செய்ய போகிறதில்ல. அவங்க ஏற்கனவே என்னை ஏமாத்தியிருக்காங்க. அவங்க முன்னாடி மீனா முத்துவை பாராட்டி பேச எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி மீனா முத்து உண்மையாக தான் உதவி செய்கிறாங்களான்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி உன்கிட்டயே கேட்கணும்னு நினச்சேன். நீயே தேடி வந்து மீனா முத்துவை பற்றி சொல்லிட்டேன்னு சொல்லும்போது உடனே இங்கே பார்வதி, ஆமாம் நான் விஜயாவுக்கு உதவி செஞ்சதை விட இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செஞ்சுருந்தா உண்மையாகவே அவங்கள பற்றி நீ புரிஞ்சிருப்ப. இப்போ உங்கள் அம்மாவுக்கே அவங்க செஞ்ச உதவியை நீ பார்த்தல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து கண்டிப்பாக மீனா முத்துவுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க பார்வதியோட ஃப்ரெண்டு. அதே மாதிரி மீனா முத்து எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்கன்னு அவங்களே போய் பார்க்குறாங்க. அது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, மீனா முத்து ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து நல்ல வருமானம் வரல. வர வருமானத்தில் அவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக உதவி செய்கிறாங்க. யாரையும் ஏமாத்தலை, திட்டலை, அவமானப்படுத்தலை. இவங்க நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக செய்யலை. இவங்க வந்து மற்றவங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும்னு தனக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, கிடைக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் பிரயோஜனமாக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த நல்ல மனசு தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீனா முத்துவை தேடி போகணும். அந்த விஜயா முன்னாடியே விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசணும். இவங்க 2 பேரும் உண்மையாகவே எல்லாருக்கும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்கன்னு பார்வதியோட ஃப்ரெண்டு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே விஜயா எப்பயும் போல் மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன இன்றைக்கும் வெளியில் கிளம்பிட்டியான்னு கேட்க, அத்தை நான் வெளியில் போகிறேன்னா ஏதாவது ஒரு வேலையாக தானே போவேன். எப்போ வெளியில் கிளம்பும் போதும் ஏன்ட்ட இப்படி கேள்வி கேட்குறீங்க? ஸ்ருதியும் தான் வேலைக்கு போகிறாங்க, ரோகிணியும் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களெல்லாம் இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறதே இல்லையேன்னு சொல்லும்போது, போதும் போதும் எதிர்த்து பேசுகிறியா? என்ன நிறைய வருமானம் வருது, அதனால் எப்படி வேணாலும் பேசலான்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் நான் உன்னுடைய மாமியாருன்ற மதிப்பு மரியாதை நீ தந்து தான் ஆகணும், புரியுதில்ல அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்க அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா மீனா முத்துவை பாராட்டணும்ல, அவங்க மட்டும் வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வந்து நிற்க உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? ஏற்கனவே நான் செஞ்சது எல்லாமே வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லா வெளுத்து வாங்கிட்டு போனாங்களே, இந்த கோகிலா எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க விஜயா. ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள உள்ளே வர சொல்லி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா செஞ்சது பெரிய தப்பு தான், விஜயாவுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் என்ன செஞ்சீங்க? விஜயா வேணும்னே எல்லாரும் ஏமாத்துனாங்க. நான் தான் அவங்க பேச்செல்லாம் கேட்டு ரொம்பவே நம்பிட்டேன். ஆனால் இப்போ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையன் முத்துவையும் உங்கள் மருமக மீனாவையும் பார்த்து பாராட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவை பார்க்க உடனே முத்துவும், எதுக்காக எங்களை நீங்கள் பாராட்டணும்? அப்படி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் எதுவும் யாருக்கும் உதவி செய்யலை பெருசா அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து நீங்கள் எங்கள் அம்மாவுக்கே எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்கே போகிறீங்க, யாருக்கு உதவி செய்கிறீங்க, எப்படிலாம் மற்றவங்க கிட்ட பேசுகிறீங்கன்னு ஒவ்வொன்றையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லை, பார்வதி என் வீட்டுக்கு வந்து விஜயாவுக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி பாராட்டி பேசினப்ப நானே இனி யாரையும் நம்பாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
உங்கள் நல்ல மனசை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதுனால நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க, படிக்க உதவி செய்கிறது எல்லாமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஷ் வந்து இப்போ நல்லபடியாக படிக்கிறானா அதுக்கு காரணம் நீங்கள். அந்த பிரச்சனையில் கிறிஷ் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு அந்த பையனோட அப்பா கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களே, உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்கு வரும்னு இங்கே ரோகிணி முன்னாடி அவங்க பேச ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என் பையனுக்காக நான் எதுவுமே செய்யலைன்னு இந்த இங்கே வந்த பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறாங்களா? மீனா முத்துவை மட்டும் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. கிறிஷோட வாழ்க்கையில் அப்படி மீனாவும் முத்துவும் என்ன செஞ்சிட்டாங்க? நான் தான் கிறிஷோட அம்மா, என்ன தான் பாராட்டணும். ஆனால் வந்தவங்க எல்லாரும் மீனா முத்துவை தான் பாராட்டுறாங்கன்னு ரொம்ப கோவமாக நினைக்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் முடிஞ்ச அளவு உதவி செய்கிறோம், நாங்கள் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நிறைய உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை விட நிறைய உதவி செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க மீனா. இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் நல்ல மனசு எனக்கு தான் தெரியும். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறீங்க. ஏன் அந்த கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கிறிஷை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட அப்பா கிட்ட முத்து மன்னிப்பு கேட்டாரே, அதை விட பெரிய மனசு வேறு யாருக்குமே வராதுன்னு நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, விஜயா நீங்கள் செஞ்ச உதவியை வந்து தான் செஞ்சதாக சொல்லி என்னை ஏமாற்ற நினச்சாங்க. ஆனால் நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் உங்கள் வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் சொல்லி நான் வந்து உங்களை பார்க்க வரல, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு நானே வந்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் விஜயா முன்னாடியே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு கூட வந்த எல்லாருமே முத்து மீனாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க மறுபடியும் நிறைய உதவி செய்யணுன்றதுக்காக அவங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி மீனா நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அந்த பிஸ்னஸ் இன்னும் முன்னேற நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இல்லை எங்களுக்கு பணம்லாம் வேண்டான்னு சொல்லும்போது, ஏன் மீனா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் பிஸ்னஸ்க்காக இந்த 5 லட்ச ரூபா பணமும் உங்களுக்கு தான் அப்படின்னு விஜயா முன்னாடி மீனாவோட புது பிஸ்னஸ்க்கு பணம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. என்ன நடக்குது இங்கே? முத்துவும் மீனாவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஆனால் என்னை பாராட்டாமல் என்னை அவமானப்படுத்திட்டு இந்த முத்துவும் மீனாவும் இப்போ தான் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்னவோ முத்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன்னு தேடி வந்து ஏன் முன்னாடியே அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்க இருந்த அந்த பெரிய வாய்ப்பு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிடைச்சிருச்சு. அது மட்டுமா, இந்த மீனா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்காக மீனாவுக்கு 5 லட்ச ரூபா பணம் வேற கொடுக்குறாங்க. இந்த முத்து மீனாவுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாக நடக்குதே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே வந்து விஜயாவும். விஜயா முன்னாடி முத்து மீனாவை வந்த எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. அதே மாதிரி முத்து சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ தேடி வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு. மீனா எல்லா ஏற்பாடையும் செய்வோன்னு மீனாவும் முத்துவும் வந்த எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. வந்தவங்க முத்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டி பேசுகிறது மட்டும் இல்லாமல் மீனாவோட பிஸ்னஸ்க்கும் உதவி செய்ய, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க, இங்கே ஸ்ருதி ரவி அண்ணாமலை எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா இதெல்லாம் பார்த்துட்ருக்கல்ல, உண்மையாக உதவி செஞ்சவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ ஏமாத்துன அதான் உனக்கு ஒன்றுமே கிடைக்கல. முத்து மீனாவை பார்த்து இனியாவது திருந்தி உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், அப்பா நீங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கப்பா, இவங்க எல்லாரும் மீனா முத்துவை பற்றி தெரியாமல் வந்து பாராட்டுறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குன்னு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு, அம்மா உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்ல, அமைதியாரு மனோஜ், நீ மட்டும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி இருந்தனா நம்ம இந்த வீட்டில் இருந்திருக்க வேண்டாம், உனக்குன்னு பெரிய வீடெல்லாம் வாங்கி நம்ம அங்கே போயிருக்கலாம். இப்போ பார்த்தியா நம்ம முன்னாடி இந்த வீட்டில் மீனா முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ், உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். நானாவது நல்ல பேர் வாங்கலான்னு நினச்சேன், இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் ஏன் முன்னாடி முத்து மீனாக்கு மட்டும் எல்லா வாய்ப்பும் கிடச்சிருக்கு, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமக அப்படின்னு வந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரவியும், மீனா அண்ணி தான் இந்த வீட்டில் சமையல் வேலை செய்வாங்க, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க, ஆனால் எங்கள் அம்மா தான் இங்கே மீனா அண்ணியை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் மீனா அண்ணி செய்கிற உதவிக்காக வீட்டுக்கே வந்து பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே மீனாவை வந்து ரவி பாராட்டி பேசுகிறாரு. உடனே முத்துவும் கண் கலங்கி அழுதுகிட்டே மீனா கிட்ட, என்ன மீனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை,
நம்ம செஞ்ச இந்த உதவிக்காக தேடி வந்து பாராட்டுறாங்க. இனியும் நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் மீனா. நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.